கிராமங்களில் அறுவடை காலம் வந்துவிட்டால் பலரும் உற்சாகமடைந்து விடுவார்கள். பலருக்கு வேலை கிடைக்கும், பலரது கடன் தீரும், பலர் கடன் வாங்கியதை அடைப்பார்கள், பலருடைய சந்தோஷம் வீட்டுக்குள் சந்தோஷம் புகுந்துவிடும், பசி பட்டினி நீங்கும் என்பார்கள். ஒரு அறுவடையால் இத்தனை சலுகைகள் கிடைப்பது போல ஒரே ஒரு திரைப்படம் பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கிறது, பலருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, பலரை ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரைப்பட உலகிற்கு அனுப்பி வைத்தது என்றால் அது ஒருதலை ராகம் என்கின்ற திரைப்படம் தான். பல நட்சத்திரங்களின் பல டெக்னீஷியன்களின் வாழ்க்கையை திருப்பி போட்ட திருப்புமுனை திரைப்படம் ஒருதலை ராகம். 1980 வந்து இன்று வரை பேசப்படும் இந்த பாடல்கள், ரசிக்கப்படும் பாடல்கள் கொண்ட திரைப்படம். நடிகர் சங்கர், சந்திரசேகர், தியாகு, ரவீந்திரன், கைலாஷ், நடிகை ரூபா, நடிகை உஷா, ஒளிப்பதிவாளர் ராபர்ட் ராஜசேகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், கதை வசனகர்த்தா என்று பன்முகம் கொண்ட டி ராஜேந்தர் உட்பட பலரை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு வாழ்வளித்த திரைப்படம் ஒருதலை ராகம். பொதுவாக புதுமுக நடிகர் நடிகையர் அறிமுகமாகும் படங்களில் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் போன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமானவர்களாக இருப்பார்கள். அல்லது தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகும் படங்களில் பெரும்பாலும் அறிமுக நடிகர் நடிகை இருப்பார்கள். ஆனால் முற்றிலும் புதுமுக நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று அனைவரும் புதியவர்களாகவே அறிமுகமான ஒரு படத்தை புதியவர் ஒருவர் தயாரித்து வெளியிட மிக பெரிய அளவில் ரசிகர்களின் வரவேற்புடன் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று ஒரு வருடம் ஓடி சென்னை மாநகரில் லிபர்டி தியேட்டரில் மட்டும் ஒரு வருடம் ஓடி அந்த திரைப்படம் மாபெரும் கலெக்ஷனை அள்ளியது, மிகப்பெரிய சாதனையை படைத்தது ஒருதலை ராகம். ஒருதலை ராகம் திரைப்படம் முதலில் ரிலீஸ் ஆன போது தியேட்டர்கள் காற்று வாங்கியது. முதல் ஓரிரு நாட்களில் மிக சிலரே வந்து படம் பார்த்தார்கள். படம் பார்த்தவர்களின் வாய்மொழி விமர்சனத்தால் கூட்டம் கூட ஆரம்பித்தது. இரண்டாவது வாரத்தில் திரையரங்கை விட்டே திரைப்படத்தை தூக்கிவிடும் நிலையில் இருந்த நேரத்தில் மூன்றாவது வாரத்தில் இருந்து டிக்கெட் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. கல்லூரி மாணவ மாணவியர் திருவிழா போல கூட்டமாக ஒருதலை ராகம் ஓடும் திரையரங்குக்கு வர ஆரம்பித்தனர். விளைவு, முதல் வாரம் நொண்டியடித்த படம் ஏராளமான திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடியதுடன் சில அரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடியது. ஒரு வருடம் ஓடிய மிகச் சில திரைப்படங்களில் பட்டியலில் முற்றிலும் புதியவர்கள் பங்கு கொண்ட ஒருதலை ராகம் படமும் இடம் பிடித்தது. இத்தனைக்கும் அந்த திரைப்படம் உருவாகி பல டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு போட்டு காட்டிய போது யாரும் வாங்க முன்வரவில்லை. தயாரிப்பாளர் EM இப்ராஹிம் அவரே தமிழ்நாடு எங்கும் திரைப்படத்தை துணிந்து வெளியிட்டார். அவருடைய துணிச்சலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. 2வது 3வது வாரத்தில் தியேட்டர்களில் மக்கள் குவிய தொடங்கியதும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேடி வந்து அவர் கேட்ட பணத்தை கொடுத்து படம் வாங்க வரிசையில் நின்றார்கள் என்பது வரலாறு. ஒருதலை ராகத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கல்லூரி மாணவன் ராஜாவுக்கும் சக மாணவி சுபித்ராவுக்கும் உள்ள காதலை ஒரு கவிதையாக திரையில் வடித்த படம் ஒருதலை ராகம். கல்லூரியில் படிக்கும் நாயகன் ராஜாவும் நாயகி சுபத்ராவும் ஒரே வகுப்பு மட்டுமல்ல, தினந்தோறும் கல்லூரிக்கு ரயிலில் ஒன்றாக சென்று வருபவர்கள். ராஜா சுபத்ராவை உயிருக்குயிராக நேசிக்கின்றான். சுபித்ராவும் ராஜா மீது ஈர்ப்பு இருந்தாலும் அதை அவள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், அவளது தாய் ஏற்கனவே மன வாழ்க்கையில் தோல்வியடைந்து சமுதாயத்தின் ஏளனத்துக்கு ஆளாகி இருப்பவள். எனவே தனது மகளும் தன்னை போலவே பாதிக்கப்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்விலேயே இருக்கின்றாள் அந்த தாய். உன்னை உயிருக்குயிராக நேசிக்கும் ராஜாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனதிலும் காதல் இருக்கும் போது அதை நீ மறைப்பது அர்த்தமற்றது என்று ரயிலில் உடன் வரும் நண்பர்கள் சுபத்ராவிடம் அறிவுரை கூறுகின்றனர். கல்லூரி நாட்கள் முடிவடையும் தருவாயில் சுபத்ரா ரயிலில் அமர்ந்திருக்கும் ராஜாவிடம் சென்று தன் உள்ளத்தில் உள்ள காதலை வெளிப்படையாக சொல்கின்றாள். அதற்கு ராஜாவிடமிருந்து பதில் வராததால் அதிர்ச்சியுற்று
அவனை தொட முயற்சிக்கையில் ராஜாவின் தலை சாய்ந்து கிடக்கிறது. ஆம், கடைசி வரை தன் காதலியின் சம்மதத்தை கேட்காமலே ராஜா தன் இறுதி பயணத்தை தொடங்கிவிட்டான். நாயகன் ராஜாவாக சங்கரும் நாயகி சுபத்ராவாக ரூபாவும் ஒருதலை ராகம் படத்தில் வாழ்ந்து காட்டியிருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. மற்றும் உடன் பயின்ற நண்பர்களாக உஷா, தியாகு, சந்திரசேகர், ரவீந்திரன், தும்பு கைலாஷ் போன்ற புதுமுகங்கள் அனைவரும் அவர்களுக்கு ஏற்ற கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்திய யதார்த்த நடிப்பை வெளியிட்டனர். படத்தின் கதை, வசனம், பாடல்களை எழுதிய டி. ராஜேந்தர் பாடல்களுக்கு இசையும் அமைத்திருந்தார். கடவுள் வாழும் கோயிலிலே வாசமில்லா மலர் இது, நான் ஒரு ராசி இல்லா ராஜா, இது குழந்தை பாடும் தாலாட்டு, என் கதை முடியும் நேரம் இது, குடையில கருவாடு போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் அந்த காலத்து இளைஞர்களை மாதக்கணக்கில் முணுமுணுக்க வைத்தது. இப்போதும் அந்த படத்தின் பாடல்கள் வெளியாகும் போது பல மாணவர்கள் ரசித்து கேட்டு இன்புறுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருதலை ராகம் பலரின் வாழ்க்கையில் கலந்துவிட்ட காதல் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.